அடிப்படை அமைப்பு அரசியல் மாற்றம் அப்படின்னு தான் கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் நம்ம சொல்லியிருந்தோம். நாம் தமிழர் கட்சியினுடைய ஒரு அடிப்படை கொள்கை அப்படின்னு சொன்னாலும் நிறைய தற்கொலைகள்லாம் சொல்லுதுல, திடீர்னு ஜெயலலிதா, திடீர்னு அண்ணா எப்படி நடுவு நடிக்கிறாங்கல்ல. அடுத்த தேர்தலில் இன்னும் ஸ்டாலின் உரையிடலைன்னா ஐயா கலைஞர் அவர்களையும் கூட்டு வந்து புகுத்திடுவாங்க. பிறமொழியாளர்களுடைய ஆதிக்கம் என்பது அதிகமாக இருக்குது. அப்போ ஒரு நாம் தமிழர் கட்சி என்பது கூட்டணி வைக்காம வித்தியாசமான ஒரு மாற்று சக்தியா, உண்மையான ஒரு மாற்று சக்தியா தமிழ்நாட்டினுடைய அரசியலில் மக்கள்கிட்ட வரும்பொழுது அப்போ இது முழுக்க முழுக்க மிகவும் சத்தமில்லாத வாக்காளர்கள் தான், சத்தமில்லாத வாக்காளர்கள் தான் நாம் தமிழர் கட்சியினுடைய வாக்காளர்கள். அவங்க ஏன்னா தமிழர் எல்லாரும் தன்னை தமிழராக உணர ஆரம்பிச்சுட்டாங்க. திராவிட சதியிலிருந்து வெளியில் வர ஆரம்பிச்சிருக்காங்க. அதாவது அவங்க அதிகார வர்க்கத்தில் இருக்கிற காரணத்தினால சரி நம்ம வெளியில் காட்டிக்குவாங்க, தமிழராக நம்ம உணரணும் அப்படின்னா நமக்குள்ளே வச்சுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட 8.5% மக்கள் தங்களை தமிழர்களாக வந்து பொறுமையாக. தம்பி வணக்கம். நீங்கள் தமிழ்நாட்டில் எல்லாருக்கும் தெரிஞ்ச முகம். இப்போ பார்த்தீங்கன்னா பொதுக்குழு கூட்டத்துக்கு வந்திருக்கீங்க. இப்போ பொதுக்குழுனாலே பார்த்தீங்கன்னா எல்லா கட்சியிலும் மாநில பொறுப்பாளர்கள், மண்டல பொறுப்பாளர்கள் அந்த மாதிரி தான் வருவாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே நாம் தமிழ் கட்சியில் அனைத்து பொறுப்பாளர்களும் அண்ணன் வந்து கூப்பிட்டுருக்காரு. இதை பற்றி நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அதாவதுங்கய்யா, நாம் தமிழர் கட்சி அப்படின்னாலே அவங்களுடைய இது என்ன அப்படின்னா அடிப்படை அமைப்பு அரசியல் மாற்றம் அப்படின்னு தான் கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் நம்ம சொல்லியிருந்தோம். நாம் தமிழர் கட்சியினுடைய ஒரு அடிப்படை கொள்கை அப்படின்னு சொன்னாலும் நிறைய தற்கொலைகள்லாம் சொல்லுதுல, திடீர்னு ஜெயலலிதா, திடீர்னு அண்ணா எப்படி நடுவு நடிக்கிறாங்கல்ல. அடுத்த தேர்தலில் இன்னும் ஸ்டாலின் உரையிடலைன்னா ஐயா கலைஞர் அவர்களையும் கூட்டு வந்து புகுத்திடுவாங்க. ஆனால் இங்கே அப்படி கிடையாது. அடிப்படை அமைப்பு அரசியல் மாற்றத்தை ஏற்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் உழைக்கணும். ஏன்னா தமிழருடைய அடிப்படை கட்டமைப்பிலிருந்து பிறமொழியாளர்களுடைய ஆதிக்கம் என்பது அதிகமாக இருக்குது. அப்போ ஒரு நாம் தமிழர் கட்சி என்பது கூட்டணி வைக்காம வித்தியாசமான ஒரு மாற்று சக்தியா, உண்மையான ஒரு மாற்று சக்தியா தமிழ்நாட்டினுடைய அரசியலில் மக்கள்கிட்ட வரும்பொழுது அப்போ இது போன்ற நிகழ்வுகள் நடப்பது சாதாரணம் தான். ஏன்னா அடிப்படை அமைப்பு அப்படிங்கிறோம். அடிப்படைனா கீழேருந்து ஆரம்பிக்கும். A to Z அப்படின்வாங்க இல்லையா, இலேருந்து 247 எழுத்துக்கள்லையும் நம்ம மாற்றத்தை உண்டாக்குறோம். அப்படிங்கிறப்ப அப்போ பொதுக்குழு என்பதில் அதுலேயும் ஒரு மாற்றத்தை உண்டாக்கணும் அப்படின்ற காரணத்துக்காக ஐயா செந்தமன் சீமான் அவர்கள் இதை உண்டாக்கி இருக்கிறார். 2026 களம் வந்து எப்படி இருக்கும்? களம் என்ன, அதாவது நாம் தமிழர் கட்சியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பெருமளவில் யாரும் கூட்டத்துக்கெல்லாம் வரமாட்டாங்க, பொறுமையாக இருப்பாங்க. எல்லாம் கூட்டத்துக்கு வந்து நான் நாம் தமிழர் அப்படின்னு அடையாளப்படுத்திக்க மாட்டாங்க, கொடி பிடிக்க மாட்டாங்க. ஆனால் பெரும்பாலும் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முழுக்க மிகவும் சத்தமில்லாத வாக்காளர்கள் தான் நாம் தமிழர் கட்சியினுடைய வாக்காளர்கள். அவங்க யாரும் வெளியில் காப்பிடிக்க மாட்டாங்க, நான் நாம் தமிழரில் இருக்கேன், ஓட்டு போடுறேன், கொடி பிடிப்பேன் அப்படின்லாம் சொல்ல மாட்டாங்க. சைலண்ட்டாக இருந்த இடத்துல இருந்து ஓட்டு போட்டு போயிட்டே இருப்பாங்க. இது வரைக்கும் நாம் தமிழர் கட்சி அப்படி தான் வளர்ந்து வந்துட்டு இருக்கு. இப்பயும் அப்படி தான் வளருது, இனிமேலும் அப்படி தான் வளரும். ஏன்னா தமிழர் எல்லாரும் தன்னை தமிழராக உணர ஆரம்பிச்சுட்டாங்க. இந்த திராவிட சதியிலிருந்து வெளியில் வர ஆரம்பிச்சிருக்கிறாங்க. அதாவது அவங்க அதிகார வர்க்கத்தில் இருக்கிற காரணத்தினால சரி நம்ம வெளியில் காட்டிக்க வேணாம், தமிழராக நம்ம உணரணும் அப்படின்னா நமக்குள்ளே வச்சுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட 8.5% மக்கள் தங்களை தமிழர்களாக உணர்ந்து பொறுமையான வாக்காளர்கள் தான். யாரும் வந்து நாம் தமிழர் அப்படின்னு அடையாளப்படுத்தியது இல்லை. நம்மை போன்ற ஆட்களும் உங்களை போன்ற ஆட்களும் தான் நாங்கள் நாம் தமிழர் அப்படின்னு அடையாளப்படுத்திக்கிறோம். அதுதான் நாம் தமிழருடைய பெரிய ப்ளஸ். சரி அண்ணா வணக்கம். இப்போ 2026 நாம் தமிழ் கட்சியுடைய பொதுக்கூட்டம் நடந்துட்டு இருக்கு. இப்போ பொதுக்குழு கூட்டம் நடந்துட்டு இருக்கு. இது பொதுக்குழுன்னு பார்த்தீங்கன்னா எல்லா கட்சியும் பார்த்தீங்கன்னா மாநில பொறுப்பாளர்கள், மேல்மட்ட மண்டலம் அது மாதிரி பொறுப்பாளர் தான் கூப்பிடுவாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா அனைத்து பொறுப்பாளர்களும் கூப்பிட்டுருக்காங்க. இதை பற்றி நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அதாவது நாம் தமிழ் கட்சியில் வந்து மாநில பொறுப்பாளர் பெரியவர்கள், வட்ட பொறுப்பாளர்கள் சிறியவர்கள் அப்படின்லாம் கிடையாது. அனைத்து பொறுப்பாளர்களும் வந்து ஒரே நிலைப்பாடில் தான் அண்ணன் வந்து பார்க்குறாரு. இந்த பொதுக்குழு கூட்டத்துக்கு அனைவரையும் வர வச்சது காரணம் கடைக்கோடி தொண்டனும் இந்த பொதுக்குழுவில் பங்கேற்கணுன்ற ஒரே ஒரு எண்ணம் தான் அண்ணனோட எண்ணம். இதில் வந்து உயர்ந்தவர் தாழ்ந்தவர் அந்த பாகுபாடு இல்லாமல் அனைவருக்கும் சமம் அப்படின்னு சொல்லி தேர்தலும் சரி, தேர்தலாக இருந்தாலும் சரி, பொதுக்குழுவாக இருந்தாலும் சரி, கூட்டங்களாக இருந்தாலும் சரி, அனைவருக்கும் சரிசமமாக வந்து பங்கு கொடுக்குற அதில் வந்து அண்ணன் வந்து நிகரான ஒரு ஆள் வந்து யாருமே கிடையாது. அண்ணனுக்கு நிகரான ஒரு யாரும் கிடையாது. இந்த தேர்தலையும் சரி 117 ஆண்கள் 117 பெண்கள், அதுலேயும் வந்து 134 பேருக்கு வந்து இளைஞர்களுக்கு வந்து வாய்ப்பு கொடுக்குறாரு அண்ணன். அதுதான் நாம் தமிழ் கட்சி. இது வந்து மேம்போக்காக போகிறதுக்கு வந்து திராவிட கட்சி கிடையாது. புலிப்படை அதிகம் நிறைஞ்சிருக்கிற நாம் தமிழர் கட்சி என்பதில் நான் ரொம்ப பெருமையாக சொல்லிக்கிறேன். 2026 களம் எப்படி இருக்குண்ணே? 2026 காலம் சிறப்பாக இருக்குது. அண்ணன் வந்து எங்களுக்கு ஒரு உட்கார வச்சு ஒரு திட்டம் கொடுத்துருக்காரு. அந்த திட்டத்தை வந்து எல்லாரும் வந்து நாங்கள் வந்து நடைமுறைப்படுத்தியிருக்கோம். 2026 காலத்தில் நாம் தமிழ் கட்சி வெல்வது உறுதி.
ஏன் அப்படின்னா ஒவ்வொரு பொறுப்பாளர்களும் ஒவ்வொரு வாக்ககத்தை கையில் எடுத்துருக்குறாங்க. அந்த வாக்ககத்தை அவங்க வெற்றி வாக்கமாக மாற்றுறதுக்கு அதற்கான வேலைகளை திட்டமிட்டிருக்காங்க. நான் உள்பட என்னோட வாக்ககத்தை நான் வெல்றதுக்கு அதற்கான வேலையை திட்டமிட்டிருக்கேன். நிச்சயமா உறுதியா நாம் தமிழ் கட்சி வெல்லும். என்னோட வாக்ககத்தை வென்று நான் காட்டுவேன். என்னோட வாக்ககம் வெல்றதுக்கு வெல்ற அந்த இதுல வந்து உறுதியா நாம் தமிழ் கட்சி தமிழ்நாட்டில் இருக்கிற 234 தொகுதியிலே வெல்லணுன்ற நம்பிக்கையோட நாங்கள் களத்தில் நிற்கிறோம். களம் சிறப்பாக இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா இவ்வளோ பெரிய கூட்டத்தெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு குவார்டர் கொடுத்தோ கோழி பெரிய கொடுத்தோ கூப்பிடுவாங்க. இவ்வளோ கூட்டம் அதிகமாக கூடியிருக்கு. இது எப்படி பார்க்குறீங்க? இதுதான் வந்து நாம் தமிழ் கட்சி கிடைச்ச பெரிய வெற்றி, மிகப்பெரிய வெற்றி. அண்ணன் செந்தமன் சீமானா அவர்களின் வெற்றி. இது வந்து ஒட்டுமொத்த தமிழ் தேசத்தின் வெற்றி. இதை வந்து ரொம்ப பெருமையாக நான் வந்து பார்க்குறேன். நன்றி.